அருள்மிகு ஸ்ரீ பவானி அம்மன் திருக்கோவிலே 40வது ஆண்டு திருவிழா. இது இந்த 40வது ஆண்டு திருவிழால கிட்டத்தட்ட நாங்க ஒரு 5000 பேருக்கு அன்னதானம் வருஷம் பண்றோம். இது 40வது வருஷம். இந்த 40வது வருஷத்துல கூட நாங்க இது ஒரு சின்ன கிராமம், இது ஒரு பெரிய சுத்து வட்டார கிராமம். ஆக மொத்தம் அதான் இது ஒரு எழில் நகர், அந்த சைடு சத்யா நகர், சந்திரசேகர் நகர், ஏ பிளாக், பி பிளாக், அந்த மாதிரி சந்திரசேகர் நகர், அந்த மாதிரி சுத்து வட்டாரத்துல கிட்டத்தட்ட 30,000 பேர் ஜனங்க வசிக்கிறாங்க. இந்த கோயில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதமா எங்களுக்கு இந்த பவானி அம்மன் கோயில் வரப்பிரசாதமா எங்களுக்கு அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. அது அடிப்படையில நாங்க இந்த நிறுவனம், அதாவது பாக்கியலட்சுமி மைக்ரோ பைனான்ஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பாக வருஷம் நாங்க கிட்டத்தட்ட 5000 பேருக்கு 11 நாள் திருவிழா. இந்த 11 நாள் திருவிழாவில ஒரு நாள் திருவிழா நாங்க ஒரு நாள் திருவிழாவே நாங்க எடுத்து எங்க பாக்கியலட்சுமி மைக்ரோ பைனான்ஸ் உரிமையாளர்கள் நாங்க தினமும் நாங்க வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நாங்க 5000 பேருக்கு அன்னதானம், சமபந்தி அன்னதானம் நாங்க வழங்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். இதுல யார் யார் கலந்துக்கிட்டாங்க? இதுல வட சென்னை, அதாவது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு வட சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் பி ஆதிகுருசாமி தலைமையில செயலாளர் ரியாஸ் பாய், பொருளாளர் செல்வபாலாஜி, அந்த மாதிரி அவங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் அனைவருமே கலந்துருக்காங்க. அதை விட எங்களுக்கு சீரியஸ் சிறப்பு எங்களுடைய அசையா சிங்கம் வட சென்னை வியாபாரி சங்க தலைவர் ராபர்ட் அண்ணாச்சி அவர்களும் வருஷம் எங்கள்கிட்ட தலைவர் சீரி சிறப்புமா நாங்க கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு இந்து திருக்கோவில் கூட்டமைப்பு சார்பாக நடராஜன் அவர் தலைமையில சக்திவேல் அவங்களுக்கு எல்லாருமே நாங்க இந்த பேரமைப்பு ஒன்னா இணைச்சு நாங்க எல்லாருமே ஒன்னாதான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வருஷம் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஏரியா பகுதியிலே வந்து ஒரு கர்மகத்தான்னு சொல்லுவாங்க, ஒரு சுயம்பு, அவர் தான் இவரு. இந்த சுயம்பு அவரையும் நாங்க எங்க கூடயே வச்சுக்கிட்டு நாங்க எல்லாரும் இந்த அன்னதானத்தை வழங்குறது பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்க பேர் என்ன? என் பேர் ஈஸ்வரபாலன். இந்த ஏரியாவில் எழில் நகர் பகுதி சுற்று வட்டார அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்க தலைவர் ஈஸ்வரபாலன். நல்ல 11 நாள் திருவிழா சிறப்பான முறையில் 11 நாளும் அன்னதானம். அதில் ஒரு அன்னதானம் மைக்ரோ பைனான்ஸ் அவங்க குடும்பத்து சார்பாக சிறந்த முறையில் காலையில் அபிஷேகம், சாயங்காலம் சாமி ஊர்வலம் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி மதியம் அரிசுவை உதவி உணவு. அது வந்து சுத்தி வட்டார ஒரு 7 நகர்கிட்ட இருக்கு. அந்த நகர்ல இருந்து அனைவரும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பந்திக்கு பின்னாடி 3 பேர் 4 பேர் இருக்கிறேன். ஏன்னா சாப்பாடு போடணும்னு நினைச்சு போடல. அதுல பாத்தீங்கன்னா வடை, பாயாசம், மற்ற இந்த அப்பளம், இந்த ஐஸ்கிரீம், வடை எல்லாமே அந்த அளவுக்கு நல்ல தரமா இப்போ ஒரு ஆளு நம்ம ஒரு ஆளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தனால நமக்கு சிரமப்படுவாங்க. அவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடுறாங்கன்னா ஒரு மனசு வேணும். அந்த அன்னதானம் மக்கள் வந்து ஒரு ஆளுகிட்ட எல்லாமே போய் முடங்கிடக்கூடாது. அதை எல்லாருக்கும் தானும் சாப்பாடு போட்ட மாதிரி இந்த மாதிரி மனசு எல்லாத்துக்கும் வந்துச்சுன்னா பஞ்சமே இருக்காது. எல்லாரும் வந்து இந்த மாதிரி சாப்பாடு போட்டு அவங்க குடும்பத்தாருக்கும் அவங்களுடைய நிறுவனத்துக்கும் நான் மனசார என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, முக்கியமான அந்த வியாபார சங்க பொறுப்புல இருக்கிறவங்க, வியாபார சங்க குருசாமி அண்ணாச்சி, மாநில அளவு துணை இணை மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் பணாப்பட்டிலிருந்து நம்ம மாவட்ட செயலாளர் ராபர்ட், மற்ற எல்லாரும் பேரும் நம்ம சொல்லிருக்கோம். இல்ல அன்போடு அனைவரும் ஒரு 200 பேருக்கு முக்கியஸ்தர்கிட்ட எல்லாரும் கலந்து கொண்டு வருஷம் சீரோடு சிறப்பாக நடக்கும். ஏன்னா இது வந்து 11 நாள் திருவிழா. இதுல ஒரு நாள் திருவிழாவை நம்முடைய அன்பு சகோதரர் ஈஸ்வர பாலன் அவர்கள் நடத்துறாங்க. அவருடைய சொந்த வருமானத்துல அவருடைய குடும்பத்தின் சார்பில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. வருடந்தோறும் இந்த விழாவை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நம்முடைய எழிலகர் பகுதி வியாபார சங்கத்தினுடைய தலைவராகவும் தமிழ்நாடு வணிக சங்க பேரவையுடைய வடசென்னை கிழக்கு மாவட்டத்தில் இணை செயலாளராகவும் இருந்து பயணியாற்றி இருக்காங்க. வியாபாரிகளுக்கு என்ன குறைனாலும் உடனே போய் நிவர்த்தி பண்ணக்கூடிய அருமை சகோதரர் தான் ஈஸ்வர பாலன். ஆகவேதான் அவருடைய நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு நாங்க வணிகர் சங்க நிர்வாகிகள்லாம் வடசென்னையில் இருக்கிற அத்துணை வணிகர் சங்க நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டு இருக்கோம். அதுல பவானி அம்மன் வந்து நல்ல எஃபெக்ட் உள்ளவங்க, நல்ல சக்தி வாய்ந்தவங்க பவானி அம்மன். ஏன்னா இந்த எழில்நகர் பகுதி ஒரு தீவு போல இன்னைக்கு அமைஞ்சிருந்தாலும் இன்னைக்கு அவ்வளவு காக்கக்கூடியவர் நம்முடைய பவானி அம்மன் தான். ஏன்னா இந்த அம்மனுக்கு தான் இன்னைக்கு 40வது விழா. இந்த விழா சீரோடு சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. 11 நாள் திருவிழாவில் இந்த விழாவை ஒரு நாள் விழா
இப்போ கொடுங்க அது அண்ணா அங்கே பாருங்கண்ணா பாருண்ணா வாங்கிட்டு பாருண்ணா அண்ணா பாருண்ணா பாருங்க